தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று மாலையில் மக்கள் பாரதத்துக்காக சந்திக்கின்றோம் நண்பர்களே. ஏன்னா காலையில மார்கழி பதிவுகள் ஆரம்பித்துள்ளன. கடந்த பதிவுல மக்கள் பாரதத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணையை வெற்றி பெற்று அர்ஜுனன் அழைத்து வந்து விடுகின்றான். அதுக்கப்புறமா முதல்ல திருஷ்யத்யும்னன் அப்படியே என்ன நடக்குது என்ன அப்படின்ட்டு வேவு பார்த்துட்டு போறான். அதுக்கப்புறமா அந்த புரோகிதர் துருபதனுக்கு ஐடியா எல்லாம் கொடுத்தாரு இல்லையா, சுயம்வரம் வைங்க, எப்படியும் பாண்டவர்கள் அர்ஜுனன் வருவான் அப்படின்னு. அந்த புரோகிதர் தர்மர் கிட்ட கேட்கிறாரு, இந்த மாதிரி துருபத மகாராஜா அவருக்கு அர்ஜுனனுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. நீங்க யாரு என்ன ஒன்னும் தெரியல, அவருடைய ஆசை நிறைவேறுமா அப்படின்னு சூசகமாக கேட்கிறார். அதுக்கு தர்மபுத்திரரும் என்ன பண்றாரு, பொய் சொல்லல, அதே சமயத்துல உண்மையையும் சொல்லவில்லை. ரொம்பவே டிப்ளமேட்டிக்கா அந்த மன்னனுடைய ஆசை நிறைவேறும்னு போய் சொல்லுங்க அப்படின்றாரு. அந்த புரோகிதருக்கு புரிந்து விடுகின்றது. இந்த புரோகிதருக்கு பாண்டவர்களுக்கும் துரிக்கும் இருக்கிற வாய்க்கா தகராறு தெரியும். அவங்க கிட்ட இந்த தலைமறைவாக இருக்க வேண்டிய கட்டாயம்ன்றதும் தெரியும். அரக்கு மாளிகையில கொல்ல பார்த்தாங்க அப்படின்றதும் தெரியும். சரி, வெளிப்படையாக சொல்ல தயங்குகிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாருங்க. இப்போ துருபதன் அனுப்பிய இன்னொரு தூதர் வருகிறார். அவர் என்ன சொல்றாரு, என்னங்க ஜெயிச்சாச்சு, எல்லாம் இங்க வந்துட்டீங்க, அங்க அரண்மனைக்கு உங்களெல்லாம் அழைத்திருக்கின்றார் மகாராஜா, அன்னம் தயாராக இருக்கின்றது, நீங்க எல்லாம் வரணும், இந்த சக்தி வாய்ந்த குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்கள்லாம் வந்திருக்கு, நீங்க தயவு செஞ்சு இதுல கிளம்பி வரணும், ராஜா ரொம்ப விருப்பப்படுறாரு அப்படின்றாரு அந்த தூதர். அப்போ தர்மபுத்திரர் என்ன பண்றாரு, புரோகிதரையும் தூதரையும் அனுப்பிவிட்டு தேர்களில் ஏறுகிறார்கள். எப்படின்னா, குந்தியும் கிருஷ்ணையும் அவங்க 2 பேரும் ஒரு தேர்ல ஏறிக்கிறாங்க. பாண்டவர்கள் 5 பேரும் இன்னொரு தேரில் ஏறிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நகரத்தை நோக்கி செல்கிறார்கள். அநேகமா இது தென் பாஞ்சாலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வட பாஞ்சாலம் தான் துரோணர் எடுத்துக்கினார் இல்லையா. அங்க போகும்போது நல்ல அற்புதமான ஒரு வரவேற்பு. நேரா அரண்மனைக்குள் நுழைகிறார்கள். இதுல பாருங்க, துருபதன் ஏற்கனவே திருஷ்யத்யும்னன் அங்க போயிட்டு ஒழிஞ்சு நின்று ஒட்டு கேட்டு இந்த மாதிரி அவங்க ஆயுதங்கள் சண்டைகள் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பிராமணர்கள் மாதிரியும் பேசல, வைசியர்கள் மாதிரியும் பேசல, சூத்திரர்கள் மாதிரியும் பேசல. அதனால அவங்க சத்திரியர்களாகத்தான் இருக்க வேண்டும். அதுலயும் அந்த நானேற்றி லட்சியத்தை அடித்தது அர்ஜுனனா தான் இருக்கணும். அந்த 2 மரத்தையும் புடுங்கி அடிச்சது பீமனா தான் இருக்கணும். மீதி 3 பேர் தர்மர் நகல சகாதேவர்கள், அந்த அன்னை குந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இருந்தாலும் இவருக்கு இது எப்படியாவது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. எப்படி டெஸ்ட் பண்றது? அது அவங்கள பாண்டவர்களை பார்த்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா வாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்கிரீன் பின்னாடி நின்றுக்கின்னு ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்த முடியுமா? ஏன்னா இவங்க பிராமணர்கள் வேஷத்துல இருக்கின்றார்கள். போட்டிக்கு வந்தப்பவையாவது சரிங்க, அவங்க பிராமணர்களோட கும்பலா உட்கார்ந்தனால அதனால யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வென்யூக்கு ஏறி வந்தான் பாருங்க அர்ஜுனன், அப்பவாது ஸ்டேஜ்ல பார்க்கும் போதாவது இந்த துரி அன்கோ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அவங்களுக்கே தெரியல. சரி, அடுத்தது சண்டை போடும் போதாவது அர்ஜுனன் கர்ணனோட சண்டை போடுறான். அப்போ கர்ணன் சொல்றான், இது என்ன தனுர்வேதமே ஒரு மனிதனாக உருவெடுத்து வந்ததா, இல்ல நீ என்ன அந்த இந்திரனா, இல்ல பரசுராமரா, இல்ல பாண்டுபுத்திரன் அர்ஜுனனா? அவங்கதான் ஒட்டுமொத்தமா எரிஞ்சிட்டாங்களே. ஏன்னா இந்திரன் அர்ஜுனன் இவங்க 2 பேரை தவிர யாருக்கும் ஏன் எதிர்க்க சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்காது. ஒருவேளை விஷ்ணுவே நீயோ இப்படின்லாம் அவன் கேட்கிறான். அப்போ கூட ஆஹா, இந்த அர்ஜுனன் பையன் தான் எப்படியோ தப்பிச்சிட்டான் போலகுது, மாறு வேஷத்துல இருக்கான் அப்படின்ற சந்தேகம் வரவில்லை. அவங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுல அந்த அளவுக்கு நம்பிக்கை. பல வருஷங்கள் கூடவே இருந்திருக்காங்க, அவங்களுக்கே அடையாளம் தெரியல அப்படின்னும் போது துருபதனுக்கு இந்த ஒரு சின்ன டவுட் வருதுல சந்தேகம் இல்லை. கரெக்ட். சரி, இதை என்ன விதமான பரீட்சை வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, முதல்ல அரண்மனையில நல்ல இந்த சிம்மாசனம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த 5 இருக்கைகள் போடப்படுகின்றன. உள்ள பாத்தீங்கன்னா ஏராளமான ஆயுதங்கள், கவச்சங்கள், கத்தி, கோடாலி, ஈட்டி, கூடவே விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் சிற்பம் செய்வதற்கு தேவையான பொருட்கள், விளையாட்டு பொருட்கள், இப்படின்னு ஏராளமான பொருட்களை அவன் வச்சிருக்கான். இதெல்லாம் எதுக்குங்க வைக்கணும் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு பொருளில் பரிச்சயம் நிறைய இருக்குதோ, எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அதைத்தான் நம்ம போய் முதல்ல தொடுவோம். சோ இப்படி அவங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அந்த
5 + 2 பேர் இவங்க வந்த உடனே குந்தியும் கிருஷ்ணையும் அந்த புறத்துக்கு போகிறார்கள். அந்த ராஜாவுடைய அரண்மனையில இருக்கிற மூத்த பெண்கள் அவங்கெல்லாம் வந்து வாங்க வாங்க அப்படின்னு இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு போறாங்க. இந்த 5 பேரும் அந்த அரசவை மண்டபம்னு சொல்லலாமா, அங்க போய் உட்கார்றாங்க. இதுல பாருங்க, என்ன ஒரு அருமையான வார்த்தை பிரயோகம். மகாபாரதம் கூறுகின்றது, கூச்சம் இல்லாமலும் ஆச்சரியப்படாமலும் அந்த இருக்கைகளில் அமர்ந்தனர் அப்படின்னு. இது என்ன சார் இருக்கு, கூச்சம் எதுக்கு, ஆச்சரியம் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இதுதான் வந்து எந்த அளவுக்கு சைக்காலஜி இதுல ஊடுருவி இருக்கின்றது அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நண்பர்களே. இவர்கள் வந்து நிஜமாகவே அரசகுமாரர்களா இல்ல அப்படின்னு சொன்னா, இவ்வளோ பெரிய ஒரு அரண்மனை, அதுல இப்படி ஒரு சிம்மாசனம், இதெல்லாம் பார்த்த உடனே எம்மா எம்மா பெரிய ஊடுது, எம்மா பெரிய சேர் போட்டுக்கிறாங்க இப்படின்னு அந்த வாயிலிருந்து வந்திருக்கும். அடுத்தது, இந்த அரண்மனைகளை எல்லாம் அவங்க பார்த்திருக்காங்க. அந்த நம்ம ராஜாக்கள் அரசவை சினிமால நடக்கும்போது பாத்தீங்கன்னா சைட்ல வந்து பொதுமக்கள் நின்றுட்டு இருப்பாங்க. சோ அப்படி பார்த்திருந்தவங்களா இருந்தா அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சா, இவ்வளோ பெரிய மனுஷங்க முன்னாடி நாமளும் இந்த சேர்ல உட்கார்றதா அப்படின்னு சீட்டு நுனியில வந்து உட்காருவாங்க. கரெக்டா? அது 2மே இல்லை அப்படின்றதுனால இவங்க வந்து அரச பரம்பரை தான்ப்பா, பிராமணர்கள் எல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு வழியா கன்ஃபார்ம் பண்ணிப்பாரு துருபதன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 4வதோ 5வதோ படிக்கிறேங்க. அப்போ வந்து மெட்ராஸ்ல சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு கல்யாணம். அப்புறம் கல்யாணம் முடிச்சுட்டு எங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க, சரி அதான் காலைல தான் கல்யாணம் முடிஞ்சிச்சே, வா எங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்னாங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு பெரிய பீரோ மாதிரி ஒன்று இருந்ததுங்க. வழக்கமா நமக்கு தெரிஞ்ச பீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி 2 பக்கமும் கதவு திறந்து மூடும், நடுவுல சாவி கொத்து தொங்கும். இதுல பாத்தீங்கன்னா கதவு ஒரு பக்கம் தான் மூடுதுங்க, சாவி கொத்து தொங்கி நிற்குது. அதுவும் வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பீரோ, பச்சை கலர்ல தானே இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். அப்ப என்ன பண்ணாங்க, அவங்க போயிட்டு அந்த பீரோவை திறக்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தது கிடையாதுங்க. திறந்த உடனே நான் பக்கத்துல நின்று நிற்கிறேன். அப்படியே உள்ள இருந்து வெள்ளையா புகை வருதுங்க. சில்லுன்னு இருந்தது. ஐயோ குளிருது அப்படின்னு. அவங்க ஓஹோஹோன்னு சிரிக்கிறாங்க. இதுதான்டா ஃப்ரிட்ஜ், குளிராதுடா, சில்லுன்னு இருக்கும்டா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சமயத்துல வந்திருந்தப்போ நம்ம கடற்கரை, அதாவது பட்டிக்காட்டெல்லாம் மெட்ராஸுக்கு வந்தான்னா 3 விஷயம் கட்டாயம் பார்க்கணும். ஒண்ணு வந்து செத்த காலேஜ், உயிர் காலேஜ், அதுக்கப்புறமா அந்த பீச்சாங்கிறங்க. அதாவது செத்த காலேஜ்ன்றது மியூசியம், உயிர் காலேஜ்ன்றது அப்போ மூர் மார்க்கெட் ஏரியால இருந்த மிருக காட்சி சாலை, ஜூ. அதுக்கப்புறம் மெட்ராஸ் மெரினா பீச்சுங்க. அப்போ பீச்சுக்கு போயிருந்தப்போ என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு பாட்டில், அப்பெல்லாம் அந்த கிசான் பாட்டில் தான் இருக்கும், பிளாஸ்டிக் கிடையாது, கண்ணாடி பாட்டில். அதுல தண்ணி எடுத்துட்டு போயிருந்தோம். அப்படி கடற்கரையில அந்த தண்ணியில கொண்டு போய் விட்டாங்க. வித்தியாசமா இருந்தது. அது வரைக்கும் நம்ம பீச்சையே பார்த்தது கிடையாதுங்க. அதுக்கப்புறம் கிளம்பும் போது பாட்டில கொஞ்சம் தண்ணி இருந்தது. நான் என்ன சொன்னேன், அந்த கடகடன்னு கவுத்துட்டேன். ஏன்டா கொட்டிட்ட அப்படின்னாங்க. இல்ல அந்த கடல் தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கிறேனே அப்படின்னு. எதுக்குடா அப்படின்னா, இல்ல அது வீட்டுல போய் வச்சிருந்தா அது அப்படியே அலை அடிச்சுனே இருக்கும், நான் எங்க ஊர்ல எல்லாருக்கும் காமிப்பேன் அப்படின்னு. இவ்வளவுதாங்க நம்ம லெவல் அப்பெல்லாம். இப்ப மட்டும் ஏறிச்சா அப்படின்னு கேட்காதீங்க. சோ இந்த மாதிரி கூச்சமோ இல்ல ஆச்சரியமோ இல்லாமல் அவர்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்காருகிறார்கள் அப்படின் போது, இவங்கெல்லாம் அரச பரம்பரை தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறார் துருபதன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, வாங்க அப்படியே அரண்மனையை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாருங்க. பார்த்தா இந்த மாதிரி சாமான்கள்லாம் நிறைய வச்சிருக்கு. இந்த அத்தனை பேரும் முதல்ல போன உடனே ஒருத்தன் கதையை எடுத்து பார்க்கறான், ஒருத்தன் வில்லு எடுத்து பார்க்கறான், ஒருத்தன் ஈட்டி எடுத்து பார்க்கறான், ஒருத்தன் கவசத்தை எடுத்து பார்க்கறான். மத்த எந்த விஷயங்களையும் யாரும் திரும்பி கூட பார்க்கல. இத பார்த்த உடனே துருபதன் முழுக்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவங்க சத்திரியர்கள் தான், சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் துருபதன் என்ன பண்றாரு, தர்மபுத்திரர் கூட்டு போயிட்டு, மாதிரி எனக்கு வந்து என் பொண்ணு அர்ஜுனனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தாங்க ஆசை, அதுக்காக தாங்க யாகமெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு. ஆனா நீங்க யாரு என்ன அதை பத்தி ஒன்னும் சொல்லல. இப்ப மறுபடியும் கேட்கிறாரு, நீங்க வந்து பிராமணர்களா, சத்திரியர்களா, வைசியர்களா, சூத்திரர்களா அல்லது தேவர்களா? ஏன்னா இந்த கல்யாணத்துக்கு தேவர்களும் வந்திருந்தனர். அதுல மகாபாரதம் ஒரு இடத்துல கூறுகின்றது, இந்த தேவர்கள்லாம் இந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வராம விமானத்தில் ஆகாயத்திலேயே நின்று கொண்டு பார்த்தனர் அப்படின்னு குறிப்பிடுகின்றது. சோ அந்த மாதிரி யாராவது ஒரு தேவர் ஒருத்தர் இது மாதிரி மாறு வேஷத்துல வந்திருக்கீங்களா? கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு.
இந்த சந்தேகம் என் மனசை போட்டு பெசஞ்சுனுக்குது. தயவு செஞ்சு கொஞ்சம் என்னன்னு சொல்லுங்க. இதுல ஒரு அரசனாகப்பட்டவன், சத்திரியனாகப்பட்டவன், குளம் வெட்டுறது, மக்களை பாதுகாப்புறது, இது மட்டும் இல்லைங்க. பொய் பேசக்கூடாது, அதுவும் முக்கியம். அன்னைக்கே துருபதன் சொல்றாரு, ஆட்சியில் இருப்பவர்கள் பொய் பேசக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம்ன்றாரு. அதனால நான் இப்ப கேட்கிறேன், நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க அப்படின்றாரு. இப்போ தர்மபுத்திரர் சொல்றாரு, ஐயா நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், உங்களது எண்ணம் நிறைவேறும். நாங்கள் பாண்டுவின் புத்திரர்களான பாண்டவர்கள் இந்த மாதிரி மறைந்து வாழ்கின்றோம் அப்படின்ன உடனே இப்ப துருபதன் கேட்கிறாரு, அந்த அரக்கு மாளிகை எப்படி தப்பிச்சிங்க, அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ன உடனே இவரும் வேளாவாரியா எல்லாத்தையும் சொல்றாருங்க. துருபதனும் இன்ட்ரெஸ்டா கேட்கிறாரு. கேட்டுட்டு இவ்வளவு மோசமானவனா அந்த துரியோதனன், திருதராஷ்டிரன், இவனெல்லாம் ஒரு அப்பன், கவலைப்படாதீங்க, உங்க ராஜ்யத்தை மீட்பதற்கு நான் கட்டாயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இவனுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்கறதுக்காகத்தான் அர்ஜுனனையே மருமகனாக்கிறான். இவன் சொல்றான், இல்ல உங்க ராஜ்யத்தை மீட்பதற்கு நான் கட்டாயம் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சரிங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி நாளைக்கு நாள் நன்றாக இருக்கின்றது, சாஸ்திரப்படி அர்ஜுனனுக்கு பாணிக்கிரகணம் செய்து வைத்து விடலாம் அப்படின்றாரு. அப்போ தர்மபுத்திரன் சொல்றாரு, இல்ல அதாவது நான் தான் மூத்தவன், அதனால எனக்குத்தான் முதல்ல கல்யாணம் ஆகணும் அப்படின்றாரு. அப்போ துருபதன் சொல்றாரு, ஓ அப்படியா, சரி ரைட்டு, அர்ஜுனன் ஜெயிச்சாரு, ஆனாலும் உங்க 5 பேர்ல யாரு கிருஷ்ணிய கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்றாரு. இப்போ தர்மபுத்திரர் என்ன சொல்றாரு, அது இல்லைங்க, நாங்க 5 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கோம். ஏன்னா எதுவாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் எங்களுடைய நோக்கம். அதனால 5வரும் கிருஷ்ணையை திருமணம் செய்து கொள்ளலாம்னு இருக்கோம் அப்படின்னு துருபதனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னங்க சொல்றீங்க, ஒரு ஆண் பல பெண்களை மணக்கலாம், இது வழக்கத்துல இருக்குது. ஆனா ஒரு பெண் பல ஆண்களை மணப்பது அப்படின்றது வழக்கத்திலேயே கிடையாது, சாஸ்திர விரோதமாக இல்லையா நீங்க பேசுறீங்க. அப்புறம் மத்தவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஏங்க நீங்களாங்க இப்படி பேசுறது அப்படின்னும் போது அப்ப தர்மபுத்திரர் சொல்றாரு, இந்த வார்த்தை பல இடங்களில் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. தர்மம் ரொம்ப சூக்ஷ்மமானது, அதை சுலபத்துல விளக்க முடியாது. நமது முன்னோர்கள் என்ன பாதையில் போனார்களோ அதே பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் நாம தர்மம்னு சொல்றோம். என் வாக்கிலிருந்து பொய் வராது, எந்த விதமான தீங்கும் ஏற்படாது, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ன உடனே துருபதன் சொல்றாரு, சரிங்க நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறேன், நாளைக்கு காலையில நீங்க உங்க முடிவை சொல்லுங்க, எப்படியோ அதுபடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு கிளம்புகிறார். அப்போ வியாசர் வருகின்றார். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.